வணக்கம் ட்ரேடர் கோபால். ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸில் மட்டும்தாங்க. ஸோ இன்னைக்கு நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருவோமா. நிப்டி வந்து இன்னைக்கு 24,102 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்டர்டே க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி 24,013 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு க்ளோஸ் வந்து 24,102 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 89 பாயிண்ட் வந்து அப் சைடில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது ஒரு சினாரியோ. நான் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்காங்கிறத பாருங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் பண்ணிருக்காங்க, எங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க, எதனால இந்த கேண்டில் ரெட்டா இருக்கு அப்படி பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் மேல ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து அந்த ஓப்பனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கேண்டில் வந்து நமக்கு ரெட்டா வந்து இருக்காங்க. சரிங்களா, அப்போ நமக்கு வந்து மேல ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்தா கண்டிப்பா ரெட்டுங்கிறது கிளியர் ஆகி புரிஞ்சிருச்சு. அப்போ எஸ்டர்டே கம்பேர் பண்ணப்போ மார்க்கெட் மேல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓப்பன் பிரைஸுக்கும் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பிரைஸுக்கும் பாக்குறப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் சென்டிமெண்ட்ல வந்து காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ இது ஒரு இன்டிசிஷன் கேண்டிலா நம்ம இன்னைக்கு இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்னைக்குள்ள டே கேண்டில் நம்ம வந்து ஒரு இண்டிஷன் கேண்டிலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வந்து ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ட்ரெண்ட் வந்து கரெக்டா வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கையை எடுத்திருக்க காரணத்தால திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோ ஏதாவது கட் பண்ணணும், இந்த லோ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகணுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசிட்டு இருந்தோம். அது நடக்குமாங்கிறத பார்ப்போம். இதுக்கு கீழே போனால் நமக்கு வந்து ட்ரெண்ட் மாறுங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலதான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கு மேலதான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அது ஒரு சினாரியோ. இப்போ இது என்ன நடக்கலாங்கிறது நாளைக்கு பார்ப்போங்க. நம்ம இந்த டெய்லி பேஸ்ல இந்த பாருங்க, இன்னைக்கு இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா புள்ளிஸுங்க மார்க்கெட்ல. இந்த ஹைக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல 24,400 டார்கெட் தாங்க கிடைக்கும். சரிங்களா, ஓகேங்களா. அந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்ல டவுன் சென்டிமெண்ட் ஆகுங்க. அந்த லோல ஓப்பன் ஆனா கூட மார்க்கெட் வந்து திரும்ப அந்த கையை தான் டிச் பண்ண போவாங்க. எங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணா கூட ப்ரீவியஸ் அந்த கையை டிச் பண்ண போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. சரிங்களா, எங்கேயாச்சும் இன்னொரு சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த க்ளோஸ் பண்ண பிரைஸ்ல இருந்து லோக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போலாங்க. இந்த 4 சினாரியோ வந்து நம்ம டெய்லி பேஸ்ல வந்து நடக்கிறதுக்கான நாளைக்கு ஒரு ப்ராபபிலிட்டி நமக்கு இருக்குங்க. இதை தாண்டி கேப் அப் கேப் டவுன்ங்கிறது நமக்கு ஒரு அடிஷனல் நடக்கக்கூடியதுங்க. அது வந்து நம்ம இதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்க. சரிங்களா, அப்போ இந்த டெய்லி பேஸ்ல அந்த 4 செட்டப் நடக்கிறதுக்கு ரொம்ப அதிக ப்ராபபிலிட்டி இருக்குங்க. மேக்ஸிமம் கேப் அப் நடந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பா அல்ட்ரா புல்லிஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் 24,400க்கும் போகலாம், 24,600க்கும் போகலாம். சரிங்களா, அப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல மட்டும் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தா நம்ம வந்து நாளைக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டெய்லி அனலைஸ் பண்றதுல நமக்கு வந்து சார்ட் அனலைஸ்ல வந்து நமக்கு வந்து முக்கியமானது வந்து கேண்டில் என்ன இருக்கு, என்ன ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அடுத்த நாள் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்புறமா வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். சரிங்களா, அப்பதான் நமக்கு வந்து எங்க என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, இப்போ நான் 5 மினிட்ஸ்ல மாத்திட்டேன். அப்போ லாஸ்டா நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டே இருந்தோம். மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து எனக்கு வந்து டவுன் ட்ரெண்டா மாறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 5 மினிட்ஸ்ல மாறலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இங்க இருந்து மார்க்கெட்டு இப்படி வந்த மார்க்கெட்டு திரும்ப இந்த மாதிரி ஹையர் கை வச்சு இந்த கையை எடுத்திருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு இந்த கைக்கு மேல மார்க்கெட் போகணும். அப்படிதானங்க, இந்த கைக்கு மேல மார்க்கெட் போகல. மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இந்த இடத்துக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்குள்ளேயே முடிச்சிருக்காங்க. எஸ்டர்டே கைக்கு மேலேயே முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இருக்க கைக்கும் போகல, இந்த கைக்கு கீழே வரல, அதுக்கு அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஒரு கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு இன்டிசிஷன் எந்த பக்கம் பொசிஷன் பண்றது ரெடியாவே இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன மார்க்கெட் நடந்திருக்குன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்குங்க. மார்க்கெட்ல ஃபியூச்சர் ஒய் வந்து நமக்கு வந்து கம்மி ஆயிட்டு பிரைஸும் கம்மியாயிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்குங்க. ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்டா இருக்கிற மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கலாம் புல்லிஷ் மூவ்மெண்ட் போகணுமாங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு இப்படி இருக்கிறனால நம்ம நாளைக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பனும் அதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா, அப்ப இப்படி இருக்கிறப்போ நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு எப்படி இருக்கும்னாக்கி மார்க்கெட்ல 132 இருக்கு பார்த்தீங்களாங்க. மார்க்கெட்ல 24,132ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுனாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துக்கலாங்க. 24,132ங்கிற ஒரு வேல்யூக்கு மேல ஓப்பன் ஆனாலே நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ங்கிறத எடுத்துக்கலாங்க. நெகட்டிவ் சென்டிமெண்ட்ங்கிறது நமக்கு வந்து 24,078ங்கிறது நமக்கு நெகட்டிவ் சென்டிமெண்டா எடுத்துக்கலாங்க. ரெண்டு வேலையும் நமக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமா இருக்குங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இந்த கைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேல போகலாங்க. இதுக்கு மேல ஓப்பன் ஆகிறது வேறங்க, அது அல்ட்ரா பிளேஸ். இதுக்கு மேல ஓப்பன் ஆனா மார்க்கெட் டேரக்டாவே 200 தான் ஹிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, அப்ப இதுக்கு அடுத்து மேல இருக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு யாருனாக்கி அவங்க 200 தாங்க இருக்காங்க. 24,232 தாங்க இருக்கிறாங்க. சரிங்களா, அப்ப 100 பாயிண்ட் இருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து விக்ஸ் ரேஞ்ச் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து அவரேஜ் பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து ஏதாவது புல்லிஷ் மூமெண்டம் கிடைச்சுன்னா அந்த டார்கெட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு அடுத்து மேல இருக்கு நமக்கு R2ன்னா 24,282ங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்த அளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு 24,398ங்க. சரிங்களா, அப்போ
நம்ம அல்ட்ரா புலிஸ்ங்கிறது வந்து நம்ம 24,398 வரைக்கும் நமக்கு அப்சைட்ல இருக்குங்க சரிங்களா. ஒருவேளை மார்க்கெட் அப்படி கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு 24,400 வரைக்கும் மார்க்கெட்ல மூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குங்க அப்சைட்ல சரிங்களா. டவுன் சைட்ல இந்த நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குனாக்கி நமக்கு 24,012க்கு வருவாங்க சரிங்களா. அந்த ரவுண்ட் வேல்யூ 24,012ங்கிறது நமக்கு ஒரு ரவுண்ட் வேல்யூங்க. அதை பிரேக் பண்ணாத மார்க்கெட் அடுத்ததாக அங்க இருந்து இதை பிரேக் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்ப 23,902ங்கிற ஒரு வேல்யூக்கு வந்துருவாங்க. அது இதுக்கு கீழே ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் மார்க்கெட்டால அடுத்து வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு ப்ராபிலிட்டி இருக்குங்க. அப்பதான் நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது கீழே போனா நமக்கு 23,852ங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டிப்பா மார்க்கெட்ல நாளைக்கு உங்களுக்கு நல்ல முக்கியமான வேல்யூஸா இருக்குங்க சரிங்களா. நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக எடுத்துக்கலாம். எப்படி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீங்க வந்து கமெண்ட்லயும் போடுங்க. நான் வீக்லி வந்து கண்டிப்பா எஜுகேஷன் வீடியோ ஒன்று போடுவாங்க. இந்த லாஸ்ட் வீக்ல வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதை பத்தி பேசிக்கா போட்டிருந்தாங்க. அது கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வீக்லயும் அப்லோட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா அந்த வீடியோ பத்தி கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புதுசா அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் சரிங்களா. ரெண்டு டாபிக் நமக்கு முடிஞ்சிச்சுங்க. நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தினம் ஒரு பார்வையில் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. பிரீமியம் எப்படி கால்குலேஷன் பண்ணி அதுல லோ பிரீமியத்தில் எப்படி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 108 ரூபாங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். சாரி 108 80 ரூபாங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு பாருங்க. நமக்கு மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து 24,100ங்கிற ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனாங்க. அப்போ 24,100ங்கிற பாருங்க, இது வந்து 24,100 காலு, இது 24,100 புட்டுங்க. ரெண்டு சார்ட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனதே 92 ரூபாயில புட்டுக்காரன் ஓப்பன் ஆனது பிறகுமே அவன் 80 ரூபாய்க்கு கீழே தான் வந்து க்ளோஸே பண்ணாங்க. மார்க்கெட் இங்கே டிசிஷன் ஆயிட்டாங்க. மார்க்கெட்ல வந்து அப் சைட்ல தான் இருக்க போறாங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இவன் வந்து 80 ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை. அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகி நம்ம மேலே ஆப் சைட்ல வந்து 80 ரூபாய்க்கு மேலே என்னங்க நமக்கு சொல்லியிருந்தோம், 108 ரூபாங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லைங்க. அந்த இடத்துலயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் இங்கேயே தான் இருந்தாங்க. கண்டிப்பா இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தா கூட நமக்கு ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, கண்டிப்பா கொடுத்துருந்தாங்க. அப்ப இந்த 108க்கு மேல மார்க்கெட் போக முடியாத காரணத்தினால மறுபடியும் மேல கை வைக்க முடியாம மார்க்கெட் வந்து 80 ரூபாங்கிற ஒரு சப்போர்ட் வந்து உடச்சி கீழே வந்து நிற்கிறாங்க. 80 ரூபாங்கிற சப்போர்ட்டை உடச்சிருக்கிறதுனால மார்க்கெட் இப்போ 64 ரூபாங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு 24,100 சரிங்களா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இப்படி க்ளோஸ் கொடுத்த பிறகு கூட இவங்க அந்த சப்போர்ட்டுக்கு மேல மார்க்கெட்டு போகலைங்க. புட்காரவங்க அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு மேல போகல. அப்போ சென்டிமெண்ட் ஸ்டில் வந்து மார்க்கெட்ல அப் சைட்ல தான் பாசிபிலிட்டி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த பிரீமியம் கால்குலேஷன் வைக்கிறப்போ எந்த அளவுக்கு இந்த வேல்யூஸ் வந்து ஒர்க் ஆகுங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுங்க சரிங்களா. அப்போ நாளைக்கு மார்க்கெட்ல நமக்கு எந்த மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு பிவோட் கால்குலேஷன் சொல்றேங்க. அதை நீங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி பாருங்க சரிங்களா. நாளைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து 62 ரூபாங்கிற ஒரு பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா. மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுதோ மார்னிங் நமக்கு வந்து 9:15 அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, அந்த பிரைஸ் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,300 ஓப்பன் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டீங்களா. அப்ப 24,300ல காலையும் புட்டியும் பாருங்க, 62 ரூபாய்க்கு மேல யாரு இருக்காங்கன்னு பாருங்க. அந்த சைடு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேல நமக்கு அடுத்தடுத்து சப்போர்ட்லாம் சொல்லிடுங்க. 62 ரூபாய்க்கு மேல 90 ரூபாங்க, 118 ரூபாய். இதெல்லாமே அப் சைட்ல இருக்கப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸா சொல்லணும், கீழே இருந்தா தான் நமக்கு வந்து சப்போர்ட்டா சொல்லணும். அதனால இது 90 ரூபாய், 118 ரூபாய், அடுத்தது 146 ரூபாங்க, அதுக்கப்புறம் 178ங்க, அப்புறமா நமக்கு 202 ரூபாங்க. கீழே வந்து 62 ரூபாய் கீழே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறவங்க 34 ரூபா. நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால நமக்கு வந்து இந்த லோ வேல்யூ பிரீமியமே நமக்கு 34 to 62ங்க. மார்க்கெட் அப் சைட்ல போனா கூட நம்ம நெக்ஸ்ட் ஏடிஎம் எடுக்கிறோம் பாத்தீங்களா. ஏடிஎம் எடுக்கிறப்போ நம்ம இந்த வேல்யூஸ் 34 62 கேட்ச் பண்ணி வச்சுட்டு கூட அந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாங்க. அதிக ஹை பிரீமியத்துல போகாம கூட இந்த மாதிரி லோ பிரீமியத்தை கூட பார்த்து எடுத்துக்கலாங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுங்க பார்த்துட்டு அந்த இடத்துல 62 ரூபாய யார் வின் பண்ணி வைக்கிறாங்கிறத பாருங்க. கால்காரங்களா புட்காரங்களா பாருங்க. அதை எக்காரணத்தை கொண்டு உடைக்காம அதிலேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் அந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இதுல இண்டிசிஷன் கேண்டில் கொடுத்துருக்கனால மார்க்கெட் இண்டிசிஷன் கேண்டிலுக்கு மேல எந்த பக்கம் ஓப்பன் பண்றாங்களோ அந்த பக்கம் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. கீழே ஓப்பன் பண்ணுச்சுன்னா நம்ம யாருக்கையும் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்டா மார்க் பண்ணி அதுல வந்து என்ட்ரி எடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து அனலைஸ் பண்ணலன்னா கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்த பிறகு கூட நம்ம என்ட்ரி எடுத்தா கூட நம்ம லாஸஸ் ரொம்ப கம்மி பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களாங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றிங்க.